எங்க மச்சான் விஜய்க்கு மக்கள் கொடுத்த எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? 108. மெஜாரிட்டிக்கு எவ்வளவு வேணும்? 118. ஜெயிச்சது 108. அதுல ஒண்ணு செல்லாத போச்சு, 107. அப்ப எத்தனை வேணும்? 11 வேணும் இல்லையா? கவர்னர் 4 நாள் கொடுத்தாருல்ல, அதுதான் பெரிய ஐஸ். யூட்டன் போட்டு நாங்க இப்ப கொடுத்துக்கிறோம்ல 10 ஐஸ், அத சப்பனா தான் நீ சிஎம். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. அத சப்பனா தான் நீ சிஎம். இது பெரிய விஷயம் எனக்கு. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எதை கேட்டாலும் திமுக காரன், எதை கேட்டாலும் திமுக காரன். இன்னும் நீங்க ஆட்சிக்கு வந்ததே நீங்களே நம்பல. என் சைடு அவ்வளவு வீக்கு. இந்த தாவேக அரசு நீங்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற போவதில்லை. அது எப்படி நான் கரெக்டா சொல்லிட்டீங்க? எல்லாம் மூக்க வச்சுதான்டா. ஆட்சிக்கு வந்து 75 நாள் ஆச்சுன்னு வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் சொன்னாரு. இந்த 75 நாள்ல 2500 ரூபாய் வாங்கிட்டீங்களா? இல்லையா? அப்படின்னா மயிருக்கு ஓட்டு போட்ட. எங்களுக்கு அந்த கடை எல்லாமே அடினோம். ஃப்ரீ வானா அந்த காசை வச்சு நீங்க கடத்த அடிச்சிங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி. அதனால அண்ணன் நல்லா இருந்தா போதுன்றாங்க. வாயால தான் சொல்றாங்க, அடி வயிற்றுல இருந்து சொல்ல மாட்டாங்க. மேலுக்கு தான் அவங்க வாயில இருந்து அந்த வார்த்தை வருதே தவிர யாரும் அடி வயிற்றுல இருந்து அண்ணன் நீ நல்லா இருன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களை பத்தி நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேளுங்க அந்த பக்கம். விஜய், நீ ஒரு சினிமா தேவடியா? How could you let this happen? எவன்டா சொன்னா எங்க அண்ணா ஆச்சு மோசமான ஆச்சுன்னு? அங்க பாடுறா மக்கள் எப்படி வாழ்த்துறாங்கன்னு. சிலிண்டர் வேணாம், எங்களுக்கு எந்த சீரும் செய்யல, நீங்க நல்லா இருங்கன்னா அவர் நடிப்பையும் அவரோட டான்ஸையும் பார்த்தா பெண்கள் மழங்கிட்டாங்க. என்னோட சைல்ட்ஹுட் ஆக்டர்னா அவர் தான் ஃபேவரட் ஆக்டர். அவர் பேசினாலே போதுமே சார், அவ்வளவு அழகா இருக்காரு. நாங்களா போய் கேட்டோம், இல்ல நாங்களா போய் விவசாயத்துல போய் கேட்டோம் எங்களுக்கு தள்ளுபடி கொடுன்னு. ஓட்டு கேட்கறதுக்குள்ள தள்ளுபடி கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல. 6 சிலிண்டர் தள்ளுபடி. பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. கூட்டுறவு சங்கம் பூரா தள்ளுபடி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு ஏன் ஒண்ணு கூட இல்லன்னு சொல்றாங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஸ்டாலின் வந்திருந்தாலும் தள்ளுபடி வந்திருக்கும். நீ நான் தர்றேன்னு சொல்லவும் தானே மக்கள் பூரா உனக்கு கமுத்துது. ஏன் ஒண்ணுமே செய்யாத இருக்க? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. 6 சிலிண்டர் அலேகா தூக்கி வந்து வைக்கிறாண்டாங்களா? அது 4 இட்லிக்கு எதுக்குடா 6 சிலிண்டர்? ஓட்டு கேட்டு நீங்க வீட்டு வாசப்படியில் வரும்போது நான் உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்ககிட்ட வந்தா இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்களா? நாங்க ஓட்டு போடலாம், நீங்க எப்படி சிஎம் ஆக முடியும்? நீ ஓட்டு போட தான் சிஎம் ஆனடா. மறுபடியும் அவனை பார்த்தா தொல்லச்சணும். விஜய் சார் வந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒண்ணுமே பிரயோஜனமே இல்ல. கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. நீங்களும் செத்து எங்களையும் சாவச்சு தமிழ்நாட்டையும் நாசமாக்குறதுன்னே முடிவு பண்ணியாங்க. இத உனக்கு சத்தியம் பண்ணி வேற சொல்லுமாயா? நம்மளா நம்ம நம்பாடி பாயா. காவிரி மேகதாத பத்தி கேட்டா நீர்வளத்துறை மந்திரி பதில் சொல்லணுமா இல்லையா? முதலமைச்சர் இது குறித்து உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா? முதலமைச்சருடைய நிலைமை என்ன? காவிரி மேலாண்மை வாரியம் தண்ணீர் திறந்து விட சொல்லியும் திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு எது சொன்னாலும் ஸ்ரீராம்பா நம்ம கூட வச்சுக்கலாமா? முதலமைச்சர் கர்நாடகா போகும்போது நீங்களும் கூட போவீங்க சார். உங்களுடைய பதில் என்ன சார்? என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? ஒருவேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? முதல்ல கத்தியை திருப்பி போடி. ஜூன் 12ஆம் தேதி திறந்திருக்க வேண்டிய மேட்டூர் அணையை 45 நாள் கழிச்சும் இன்னும் திறக்கல. கடந்த 5 வருஷமும் திமுக அரசு சரியா ஜூன் 12 மேட்டூர் அணையை திறந்தது. விவசாயிகளின் வயித்துல அடிக்க வெக்கமா இல்லையா விஜய்? மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா சரி பின்னால திரும்பி பாப்போம்னு பார்த்தா அவருக்கு நம்ம சொல்ற விஷயமே அவருக்கு புரியல. அதை வச்சு ஐயோ சாமி, நாங்க இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னா ராகினி ரோஹிணி தியேட்டர் எல்லாரும் ஆவலா இருக்காங்க ஜனநாயகன் படம் பார்க்கறதுக்காக. விளங்கும்டா. 4 years ஒரு குழந்தை வந்து ட்ரை பண்ணிட்டு நீங்க யாராவது கார்பெண்டர் போய் கூப்பிடணும்னா 1 week அந்த அப்பாயின்மெண்ட் இருக்கு. அவங்களோட தேவை அதிகமா. எல்லா பிளம்பர் இருக்காங்க, பிளம்பரோட தேவை அதிகமா. எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாவும் ஒரு ப்ரொஃபஷனாவும் கன்சிடர் பண்ணுது.
மோசம் போயிட்டோம் அம்மா பார்த்துட்டாங்க அப்பா பார்த்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்க. எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க, ஆனா உங்களுக்கு இதை கட்டி தள்ளிட்டாங்களே. என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி சாத்திட்டு அப்படி ஓரமா நில்லு போ. என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அங்கே பாரு அக்கடிச்சு. வந்து உடனே அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி தமிழ்நாட்டுல ஓடுற எல்லா பஸ்லயும் நீங்க ஃப்ரீயா போலாமான்னு சொன்னானா இல்லையா? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? 6 மணிக்கு மேல ஆள் அப்பிட் ஆயிடுறாரு. அவரு சின்ன தம்பி கவுண்டமணி. 6 மணி ஆச்சுன்னா 1 கோடி கொடுத்தாலும் நான் வெளியே வர மாட்டேன்னு அவர் சொன்னாரா? வடிவேலு ஒரு படத்துல என்ன சொல்லுவாரு, மணி 6 ஆயிடுச்சுன்னா ஆட்டோ ஆஃப் ஆயிடும், அது வரைக்கும் வேற வாய், அதுக்கப்புறம் நார வாய். 2வது 6 மணிக்கு மேல தலைவர் சமக்குடி. நாங்களா கதறோம்? எதை கேட்டாலும் திமுக காரன், எதை கேட்டாலும் திமுக காரன். எவனோ உருட்டி விட்டா அந்த உருட்டை நம்பிட்டு நம்ம போல போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல நாங்க விட்டுட்டு போன பொம்பளை பசங்க இருக்குது இல்ல போலீஸா, அதுகளுக்கே 2 டிஷர்ட்டை வாங்கி போட்டு முதுகுல திங்கப்பெண்ணு எழுதி. இருப்பா வெறும் மேயர்னு வேண்டாம், பென்ஷன் வரான்னு போட்டு. யார் பார்த்து சேர்க்க வரா? யாருக்கே தெரியும், எல்லாரும் பணியில போட்டு சொல்றாங்க போ. பொறுக்குப்பேட்டையில கார்னேஷ் நகர்ல நாங்க பணம் ஒதுக்கி நாங்க அடிக்கல் நாட்டி வேலையை ஸ்டார்ட் பண்ற நேரத்துல ஆட்சி மாறிச்சு. ஆட்சிக்கு வந்திருக்கான். எங்க பிளான் படி அந்த பிரிட்ஜை கட்டுவானான்னு எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. தெரியாதா? ஏடா இவ்வளவு பிடிச்சமா தெரியாது உனக்கு? டோல்கேட்டு பஸ் ஸ்டாண்டு, எத்தனை ரேஷன் கடைடா, எத்தனை விளையாட்டு மைதான்டா, இதெல்லாம் யாரா கட்டி கொடுப்பான்? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.